சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2026. ஸோ இந்த மந்தோட ஃபஸ்ட்டு நாள் இன்றைக்கி, இந்த ஃபினான்ஷியல் இயரோட ஃபஸ்ட் நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் எடுத்தேன். அதுவும் எனக்கு செகண்ட் ஹாஃபில் ஆஃப்டர்நூன் ஒரு 1:30 மணிக்கு தான் எனக்கு என்ட்ரியே வந்துச்சு. ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் நான் இன்றைக்கி எடுத்தேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:34 1:35 பக்கம் வந்து நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஒரு 8 லாட் வந்து 73,600 கால் ஆப்ஷன் சென்செக்ஸ் தான் நான் செல் பண்ணியிருந்தேன். ஏன்னா சென்செக்ஸ் தான் நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ அது ஓரளவுக்கு இன்றைக்கி டைம் டேக்கு இருக்குன்றதுனால சென்செக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். நான் வெள்ளி, திங்கள், செவ்வாய் வந்து நிஃப்டி பண்ணுவேன் மோஸ்ட்லி. புதன், வியாழன் வந்து சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எக்ஸ்பைரிக்கு முன்னாடி அந்த 2 நாள் பெட்டராக இருக்குன்றதுனால சென்செக்ஸ் நான் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் எனக்கு சரியான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அமையலைன்னா அப்போ எனக்கு என்ன தான் அது எக்ஸ்பைரி டேவாக இருந்தாலும் அடுத்த ஸ்கிரிப்ட் நான் நிஃப்டியில் கூட நான் மாற்றி பண்ணிப்பேன். ஓகேங்களா, இதுதான் என்னோட பிளானு. ஒரு 8 லாட் வந்து 73,600 கால் ஆப்ஷன் வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். ஒரு 419 ரூபா பக்கம். அதுக்கப்புறமா அதை வந்து நான் ஒரு 2:45 மேலே நான் எந்த ட்ரேட்ஸும் நான் வச்சிருக்க மாட்டேன். மோஸ்ட்லி 2 மணிக்கு மேலே என்ட்ரிஸ் எடுத்துட்டேன்னா 2:45 நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அதனால் 2:45 இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். 419 என்ட்ரி எடுத்தேன். 286 வந்து நான் இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கான சார்ஜஸ் இன்றைக்கி எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 210 ரூபா வந்து சார்ஜஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி என்ன ப்ராஃபிட் நம்ம பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 20,732 ரூபா வந்து இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான் இந்த ட்ரேடை வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இன்றைக்கி நான் எடுத்தது வந்து ஒரே ஒரு ட்ரேடு தான். ஸோ ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான். அதுவும் இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சுது. இன்றைக்கி என்ன கான்செப்டை பேஸ் பண்ணி நான் இந்த ட்ரேடை எடுத்தேன்றதை பாஸ்ட் 5 இயர்ஸ் சார்ட் டேட்டா எடுத்து வச்சு நான் இப்போ நான் காட்டுறேன். அப்படியே ரேண்டமாக எடுப்போம். 2024 கூட எடுப்போம். இன்றைக்கி என்ன கான்செப்ட் பிரகாரம் நான் டவுன் சைட் ட்ரேட் எடுத்தேன்னா நான் ஃபாலோ பண்ணுற G1 டவுன் சைட் டைப் 3 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் எடுத்தேன். ஸோ அதோட எக்ஸாம்பிள் சார்ட் 2024 ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். G1 போகிறேன். அதில் வந்து இன்றைக்கி வந்தது டவுன் சைடு தான். அதுலேயும் டைப் 3. ஸோ இதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் போவோம். எக்ஸாம்பிள் சார்ட் இப்போ பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த சார்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சார்ட்டு தான். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் 1 மணி வரைக்கும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. 1 மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து ஒரு டவுன் சைட் ட்ரேட் வந்திருக்கு. ஸோ 50 MA தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே நான் டவுன் சைட் ட்ரேட் எடுத்துக்கிட்டேன். இங்கே பார்த்துருங்க, இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃபில் வர அந்த என்ட்ரி வந்து எப்பயுமே நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் டவுன் சைட் மூவ் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு மேலே 50 MA தாண்டி க்ளோஸ் கொடுத்துருக்கு. இங்கே ஒரு டவுன் சைட் மூவ். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இங்கே 12 மணிக்கு மேலே ஒரு 50 தாண்டி க்ளோஸ் கொடுத்ததால இங்கே டவுன் சைட் மூவ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் 50 தாண்டி க்ளோஸ் கொடுத்ததால டவுன் சைட் மூவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் மூவ் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைட்வேஸ். ஸோ இந்த டேவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 50 தாண்டி க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டவுன் சைட் மூவ். நம்ம இன்னும் வேறு ஏதாவது ஒரு வருஷத்தோட சார்ட்டை கூட எடுத்து வச்சு பார்ப்போம். ரேண்டமாக 2022 கூட போகலாம். 2022 போகிறேன். அதில் வந்து G1 வந்து இன்றைக்கி வந்தது வந்து டவுன் சைடில் வரும். அதில் டைப் 3ன்ற ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் போவோம். கிட்டத்தட்ட ஒரு 17 நாள் வந்து G1 டவுன் சைடில் டைப் 3ல் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், கரெக்டாக 1 மணிக்கு மேலே 50 தாண்டி க்ளோஸ், அங்கேருந்து ஒரு டவுன் சைட் மூவ். இங்கே பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸ், அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் சைட் மூவ் சென்ட்ரல் பிவோட் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு மேலே 50 தாண்டி க்ளோஸ், நல்ல ஒரு டவுன் மூவ். இதுவும் பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸ், அங்கேருந்து ஒரு டவுன் மூவ். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி இந்த 5 இயர்ஸ் என்கிட்ட இருக்க இந்த சார்ட் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் டவுன் சைட் ட்ரேட் அவ்வளோ பொறுமையாக உட்காந்து நான் இந்த ட்ரேடை நான் எடுத்திருக்கேன். எனக்கு அவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணேன். என்கிட்ட பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் ஏன் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன்னா என்னோடய ஐடியா ப்ரோக்ராம், என்னோடய கான்செப்ட் ப்ரோக்ராம், என்னோடய ரூலை எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி என்ட்ரி வந்தால் தான் நான் எடுப்பேன். அதனால தான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஆனால் நான் ஏன் எந்த என்ட்ரியும் எடுக்கல? என்கிட்ட பணமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் ஏன் என்ட்ரி எடுக்கலன்னா என்னோடய ரூல் ப்ரோக்ராம் வந்தால் மட்டும் தான் நான் எடுப்பேன். நான் டிசிப்ளினாக என்னோடய ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, அப்படி பண்ணால் தான் இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியும்னு எனக்கு தெரியும். அதனால தான் 1:35 பக்கம் நான் கரெக்டாக என்ட்ரி எடுத்திருக்கேன். 2:45 நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா, ஸோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன். அதை பண்ணி அந்த ஒரு ட்ரேடை எடுத்து தான் நான் இந்த ப்ராஃபிட் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த 5 இயர்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதையும் நம்ம போயிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். 2021 நான் காட்டுறேன். எத்தனை ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு, எத்தனை லாஸ் மேக்கிங் டேஸ் வந்திருக்கு, ஓவரால் இந்த ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா இருக்காதான்றதை வந்து நான் காட்டுறேன். 2021 போகலாம். அதில் வந்து G1 போகலாம். டவுன் சைடு டைப் 3 தான் இன்றைக்கி வந்த ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் எத்தனை வந்திருக்கு? 18 நாள் வந்து இந்த வருஷத்தில் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு. லாஸ் மேக்கிங் டேஸ் எத்தனை வந்திருக்கு? ஒரே ஒரு நாள் தான் லாஸ் மேக்கிங் டே வந்திருக்கு. அது போக
ஸ்மால் லாஸ் மேக்கிங் டேஸ் ஒரு 4 நாள் வந்திருக்கு. ஸ்மால் லாஸ்னா சின்ன லாஸ், நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆப்போசிட்டாக போய் முடிஞ்சிருக்கும். மேபி அது டைம் டேக்கில் நம்மளுக்கு பிரேக் ஈவனில் கூட வந்திருக்கலாம், இல்லை ப்ராஃபிட்டபிளாக கூட வந்திருக்கலாம். ஸ்மால் லாஸ் வந்து ஒரு 4 நாள்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ப்ராஃபிட்டபிள் டேஸ் 18, லாஸ் மேக்கிங் டேஸ் எத்தனை வருதுன்னு பார்ப்போம். ஸ்டாப் லாஸில் போகிறேன். லாஸ் மேக்கிங் டேஸில் ஒரு நாள் வந்து ஃபுல் லாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னொரு ஸ்மால் லாஸ் டேஸ் பார்த்தோன்னா ஒரு 4 நாள் வந்து ஸ்மால் லாஸ் கொடுத்துருக்கோம், சின்ன லாஸ். ஓகேங்களா, ஸோ இது கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி 18 நாள் வந்து நல்ல ப்ராஃபிட்டபிள் டேஸ் தான் வந்திருக்கு. ஓவரால் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த 2021 நம்ம ஃபாலோ பண்ணி தான் நல்ல ப்ராஃபிட்டபிளாக தான் இருந்திருப்போம். இப்போ 2022 போய் பார்ப்போம். G1 போகிறேன், அதில் G1 டவுன் சைட் போகிறேன், டைப் 3 எடுத்துக்கிறேன். இதில் ப்ராஃபிட்டபிள் டேஸ் எத்தனை வந்திருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 17 நாள் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு 2022. ஸ்டாப் லாஸ் கேட்டகரியில் போகிறேன். ஸ்மால் லாஸ் வந்த நாள் வந்து ஒரு 3 நாள் வந்திருக்கு. 17 நாள் ப்ராஃபிட்டபிள் டேஸு, 3 நாள் வந்து ஃபுல் லாஸ் கூட கொடுக்கல, சின்ன லாஸில் தான் முடிச்சிருக்கோம். அப்போ ஓவரால் 2022லேயும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. 2023 போய் பார்ப்போம். இதில் G1 போகிறேன், அதில் டவுன் சைடு, அதில் டைப் 3. ப்ராஃபிட்டபிள் டேஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். ப்ராஃபிட்டபிள் டேஸ் கிட்டத்தட்ட 18 நாள் வந்திருக்கு 2023. லாஸ் மேக்கிங் டேஸ் வந்து ஸ்மால் லாஸ் கொடுத்தது ஒரு 4 நாள் வந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் ரிக்கவர் ஆனது ஒரு நாள் வந்திருக்கு. அது வந்து பிரேக் ஈவன் கணக்கு தான். ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம், அது ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். இன்னொரு ட்ரேட் எடுத்து அந்த லாஸ் வந்து ரிகவர் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து ஸ்டாப் லாஸ் ரிகவரில் வச்சிருப்பேன். ஸோ அது ஒரு நாள், அது வந்து பிரேக் ஈவன் கணக்கு. மற்றபடி ஸ்மால் லாஸ் ஆனது ஒரு 4 டேஸ் வந்திருக்கு. ஸோ 18 நாள் ப்ராஃபிட்டபிள் டேஸாக, அதுலேயும் சின்ன லாஸ் கொடுத்தது ஒரு 4 நாள். அப்போ பார்த்தீங்கன்னா நெட்டாக 2023 நல்ல ப்ராஃபிட்டில் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 2024 போய் பார்ப்போம். G1 போகிறேன், G1 டவுன் சைட் போகிறேன், அதில் டைப் 3 போகிறேன். ப்ராஃபிட்டபிள் டேஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு 2024. லாஸ் மேக்கிங் டேஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸ்மால் லாஸ் தான். ஸ்மால் லாஸில் ஒரே ஒரு ட்ரேட் தான் ஸ்மால் லாஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இயரும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் தான். ஓகேங்களா, இப்போ 2025 பார்த்துருவோம். 2025 போகிறேன், அதில் G1 போகிறேன், G1 டவுன் சைட் போகிறேன், அதில் வந்து டைப் 3. ஸோ இதில் ப்ராஃபிட்டபிள் டேஸ் எத்தனை வந்திருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு 2025ல். ஸ்மால் லாஸ் வந்து எத்தனை நாள் வந்திருக்குன்னா ஒரே ஒரு நாள் வந்து ஸ்மால் லாஸ் வந்திருக்கு. மற்றபடி ஸ்டாப் லாஸ் ரிகவர் பண்ணது வந்து ஒரு நாள் வந்திருக்கு. இது வந்து பிரேக் ஈவன் கணக்கு. அப்போ 8 ட்ரேடில் ஒரு ட்ரேட் தான் சின்ன லாஸ் கொடுத்துருக்கு, அவ்வளோதான். இந்த ப்ராஃபிட்டபிள் டேஸ் எடுத்து வச்சு பார்த்தா கூட நம்மளுக்கு இன்றைக்கி வந்த மாதிரியே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸ், அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் மூவ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸ், அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் மூவ். ட்ரேடை வந்து 2:45 க்ளோஸ் பண்ணிடணும். இல்லைனா இந்த மாதிரி ரிவர்சல் ஆகி ஆப்போசிட் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் 2:45 இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறது. இங்கே பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸ், அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் மூவ். இதுவும் பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸ், அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் மூவ். ஸோ இன்றைக்கி வந்த மாதிரியே தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜி வைஸ் கேட்டகரைஸ் பண்ணி இந்த 5 வருஷத்தோட ஃபுல் டேட்டா என்கிட்ட இருக்குது. ஸோ இது கொடுக்குற கான்ஃபிடென்ட் தான் நான் என்னால் இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ பொறுமையாக உட்காந்து இவ்வளோ டிசிப்ளினாக கரெக்டாக நல்லா எடுத்து வச்சு என்னால் இந்த ட்ரேடெல்லாம் எடுத்து கரெக்டாக இந்த ட்ரேடெல்லாம் என்னால் எடுத்து வச்சு டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணி என்னால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியுது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வரணும்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் வந்து இனிமேல் வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.